ஸ்டாலின் ஐயான்னு பீட்டர் அல்போன்சன். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்றாரு காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல். 2026 சொல்லுவாரு காமராஜர் ஐயாவோட ஸ்டாலின் சூப்பர். அதனால இந்த விஷ பரீட்சைக்கு நாங்க வரல. காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒற்றுமை பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒடிசாக்கு போன உடனே மட்டும் அங்க இருக்கக்கூடிய இங்கிருந்து தமிழக கான்ட்ராக்டர்கள் போய் அங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க சுத்திராணி பேசிருக்கோம். ஒரு தமிழர் ஒடிசால ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு ஒரு நாட்டு உள்துறை அமைச்சர். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றுல பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழனை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. பாருங்க, அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமா நான் பாக்குறேன். அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரா பார்க்கல. அதே போல பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகர்களா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், தமிழர்கள் தான். தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை. தமிழர்கள்னா இன்டெகிரிட்டியா இருப்பாங்க, பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு தான் தமிழர்களை பார்க்கறாங்க. இது வி.கே. பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர். இதுல தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம். ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்களை வி.கே. பாண்டியன். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.